அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன், இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் லோட்டஸ் மணிகண்டன். இந்த வீடியோ காணொளி எதற்கென்றால், நான் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோவையிலே 1998ஆம் ஆண்டு திட்டமிட்டு அல்லும்மா இயக்க தலைவன் பாட்சா தலைமையிலே 14 இடங்களிலே குண்டுவெடிப்பு நடத்தி அதில் 58 அப்பாவி இந்துக்கள் உடல் சிதறி இறந்தார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் இன்று வரை ஊனமுற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 1000 கோடிக்கு மேல் என்னுடைய கோவை பொருளாதாரத்திலே பின்தங்கி சென்றது. அதிலிருந்து மீள்வதற்கு 5 ஆண்டுகள் செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கோவை தள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட கொடூர குண்டுவெடிப்பை நடத்திய கொடூர தீவிரவாதியான அல்லும்மா இயக்க தலைவன் பாட்சா மரண தண்டனை வழங்கப்பட்டு பின்பு அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு கோவை மத்திய சிறையிலே ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த பாட்சா தன்னுடைய உடல் நலத்தை காரணம் காட்டி தொடர் பரோலில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக கோவை மாநகர உக்கட ரோஸ் கார்டன் பகுதியில் உள்ள பாட்சாவினுடைய வீட்டிலே இருந்தார். தற்போது உடல்நிலை காரணமாக பாட்சா 2 நாட்களுக்கு முன்பு இறந்ததால் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து கோவை உக்கடம் ரோஸ் கார்டனில் இருந்து பூ மார்க்கெட்டில் உள்ள கபர்ஸ்தானம் வரைக்கு ஊர்வலம் நடத்தினார்கள். இது எந்த விதத்திலும் கோவையிலே பூர்வீகமாக வாழ்ந்து வருகின்ற எந்த ஒரு பொதுமக்களும், கோவையிலே தொழில் செய்து வருகின்ற பொதுமக்களும் வணிகர்களும் இதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் பாட்சா இந்த தேசத்துக்காக பாடுபட்ட ஒரு தியாகி கிடையாது. இந்த கோவையை நாசமாக்கிய கொடூர குற்றவாளி பாட்சா. அப்படிப்பட்ட ஒரு கொடூர குற்றவாளியினுடைய இறந்ததை ஊர்வலமாக எடுத்து செல்வது என்பது எந்த விதத்திலும் 1% கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாட்சாவினுடைய ஊர்வலத்திலே பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான், கொங்கின துரோகி தனியரசு, தமிழக புலிகள் கட்சி தலைவன் நாகை திருவள்ளுவன், எஸ்டிபிஐ, இப்படிப்பட்ட பல இயக்கத்தைச் சேர்ந்த நபர்களெல்லாம் கொடூர தீவிரவாதி கோவையிலே குண்டு வைத்த பாட்சாவினுடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இந்த காட்சி சமூக வலைத்தளங்களிலும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் செய்தியாக வந்திருக்கிறது. பாட்சாவினுடைய இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று என்னை போல உள்ளவர்களெல்லாம் கடுமையான முறையிலே கண்டனத்தை பதிவு செய்தார்கள். ஆனால் அதையும் மீறி பாட்சாவினுடைய இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. எந்த சூழ்நிலையிலும் கோவை மாநகர காவல்துறையை நாம் குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த அரசு தமிழகத்திலே ஆட்சி செய்கின்றதோ அவர்கள் போடுகின்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டிய இடத்தில் எந்த அதிகாரி கோவை மாநகரிலே பணியாற்றினாலும் அதை அமுல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவதால் ஆட்சியாளர்கள் என்ன உத்தரவிடுகிறார்களோ பதவியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஆட்சியாளர்கள் உத்தரவின்படியே கொடூர குற்றவாளி என் கோவிலே குண்டு வைத்த பாட்சாவினுடைய ஊர்வலத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதாகவே நாங்களெல்லாம் கருதுகிறோம். ஏனென்றால் 97 போக்குவரத்து காவலர் செல்வராஜ் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனோடு தொடர்ச்சியாகவே இந்த குண்டுவெடிப்பு நடந்தது. இதையெல்லாம் கருதில் பார்க்கின்ற போது எந்த சூழ்நிலையிலும் கண்ணியமிக்க காவல் தெய்வமான காவல்துறையினர் பாட்சாவினுடைய இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதி தர வேண்டும் என்று
கடைசி காவல்துறையில் இருந்து உயர் பதவியில் இருக்கின்ற IPS அதிகாரிகள் நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஆட்சியாளர்கள் உத்தரவிடுகின்ற போது அதை நிறைவேற்றிய இடத்திலே காவல்துறை இருப்பதால் பாட்ஷாவினுடைய ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. பாட்ஷாவை ஒரு தியாகி போல சித்தரித்து அந்த ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார்கள். இப்படி கொடூர தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் சமூக விரோதிகளையும் தியாகி போல சித்தரிப்பது என்பது எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் உருவாவதற்கு வழிவகை ஏற்படும் என்பதை இஸ்லாமிய சமுதாயத்திற்கே நாங்கள் இந்த கருத்தை பதிவு செய்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து பல்வேறு பொதுமக்கள் பாட்ஷாவினுடைய இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அதை கண்டித்து வருகிற 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே கோவை உக்கடம் நரசிம்மர் கோயில் முன்பிருந்து மாலை 5 மணி அளவிலே கருப்பு தின ஊர்வலம் என்ற ஒரு ஊர்வலம் நடத்துள்ளதாக ஒரு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகையிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரவி வருகிறது. நாங்கள் கோவையிலே பூர்வீகமாக வாழ்கின்றோம். கோவை மீது எங்களுக்கு எப்பொழுதும் அக்கறை உள்ளது. நாங்கள் வாழ்ந்தாலும் இறந்தாலும் இந்த கோவையில்தான் வாழ வேண்டும். எங்களுடைய சொத்துக்களும் அனைத்தும் இந்த கோவையில்தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த 20ஆம் தேதி நடக்கின்ற இந்த கருப்பு தின பேரணி தயவு செய்து இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே அந்த பேரணி நடத்த வேண்டாம் என்பதே எங்களைப் போல உள்ள பொதுமக்களுடைய கருத்தாகவும் சில இந்து அமைப்பினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. பலர் அதை வெளியே சொல்லாமல் இருக்கின்றார்கள். நானெல்லாம் அதை வெளிப்படையாகவே பதிவிடுகின்றேன். ஏனென்றால் நாம் பாட்ஷாவினுடைய இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்ததை கண்டிக்க வேண்டும் என்றால் காவல்துறையிடம் கடிதம் கொடுத்துவிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்குண்டான பகுதிகளான செஞ்சீவி சங்கத்திலேயோ இல்லை என்றால் வடகோவை சிந்தாமணியோ எங்கேயோ ஒரு பக்கம் நாம் அனுமதி கேட்போம். காவல்துறை அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அதை தடை மீறி நம்முடைய கருத்தை பதிவு செய்து கொண்டு ஒரு நாள் கல்யாண மண்டபத்தில் அரெஸ்ட் ஆகி இருப்போம். இது இப்போ இருக்கிற கோவையினுடைய சூழ்நிலை கருதி நான் இந்த பதிவை பதிவிடுகின்றேன். ஏனென்றால் கோவையிலே நாங்கள் பூர்வீகமாக வாழ்வதால் இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை கருதியே இப்படிப்பட்ட ஒரு கருப்பு தின ஊர்வலம் நடத்துவது கோவையிலே உகந்ததாக நாங்கள் கருதவில்லை. அதனால் எங்களுடைய தாழ்மையான கருத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வீடியோ காணொளி மூலமாக நாங்கள் ஒரு கோரிக்கையாக ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். எங்களுக்கும் பாட்ஷா போல ஒரு கொடூர தீவிரவாதியை ஊர்வலம் நடத்துவதை எல்லளவும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாது. ஏனென்றால் அதில் 58 பேர் இறந்தவர்கள் எத்தனையோ தாய் தந்தைகளை மகள்களை இறந்திருக்கிறார்கள். பலர் இன்று வரை ஊனமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூர தீவிரவாதியை தியாகியாக சித்தரிப்பதை நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டுமல்லாமல் கொடூர தீவிரவாதி பாட்ஷாவை விடுதலை செய்யக்கூடாது என்று பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாளின் போது ஒவ்வொரு முறையும் பாட்ஷா விடுதலைக்காக குரல் கொடுத்த போது அவரை விடுதலை செய்யக்கூடாது, பாட்ஷா கொடூர தீவிரவாதியை விடுதலை செய்யக்கூடாது என்று இதே என்னுடைய இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒவ்வொரு செப்டம்பர் 15க்கு முன்பாக பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் அன்று கொடூர தீவிரவாதி 58 பேரை கொன்ற அல்லுமா இயக்க தலைவன் பாட்ஷாவை விடுதலை செய்யக்கூடாது, அன்சாரை விடுதலை செய்யக்கூடாது, கொடூர குண்டு வைப்பு தீவிரவாதிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு ஆண்டும் கலெக்டர் முன்பு போராட்டம் நடத்தி மனு கொடு தமிழக அரசினுடைய கவனத்துக்கும் மத்திய அரசினுடைய கவனத்துக்கும் கவர்னருடைய கவனத்துக்கும் இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் சார்பாக நாங்கள் கொண்டு சென்றிருக்கின்றோம். இதையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம். தயவு செய்து இப்போ இருக்கிற சூழ்நிலையை கருதல் கொண்டு தயவு செய்து கருப்பு தின ஊர்வலத்தை நாம் நடத்த வேண்டாம் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இந்த வீடியோ காணொளி மூலமாக நான் பதிவு செய்கின்றேன். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். நன்றி.